Good morning, praise Lord. Welcome to this video. சில எதிரிகள் எனக்கு இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்கள மாதிரி தான் நான் இருக்கணும் அல்லது இருக்கிறேன், அவங்கள மாதிரியே தான் நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி டீச்சர்ஸ், எங்கள் பாஸ்டர் சொல்வார், எல்லாரும் டீச்சர்ஸ் தானே இந்த ஊரில் அப்படி சொல்லுவாங்க. இப்போல உதாரணத்துக்கு ஹேர் ஸ்டைல் வந்து நான் எனக்கு கொண்டையோ இல்லை பல ஹேர் ஸ்டைல் எனக்கு பண்ணவே தெரியாது. பின்னல் போடுறதையும் ஒழுங்காக போட மாட்டேன், அது வேறு விஷயம். இதுமாரி சாதாரண போனி டெயில் பண்ணி நான் வச்சுப்பேன். இல்லை அப்படியே முடியலன்னா பார்லரில் போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ இதான் அவங்க நான் இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறது வந்து நியூவான இது இருக்கிறதுனால அவங்க வந்து என்னை கேட்குறாங்க, கொண்டை கொண்டை போடலையா அப்படின்னு. நீயும் டீச்சிங்கில் தானே இருக்க. மோஸ்ட்லி டீச்சர்ஸ் வந்து கொண்டை போட்டு போகிறாங்க இல்லையா, இது மாதிரிலாம் கேட்குறாங்க. நம்மள மாதிரியே தான் இன்னொருத்தர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது அவங்களுடைய கணிப்பின் படி பார்த்தாக்கா நான் வந்து இந்த மாதிரி மினிஸ்ட்ரி அந்த மாதிரி இதில் இல்லை அப்படின்னா அந்த இந்நேரம் என்னால் முடியல, என்னால் எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ் நான் பார்க்க முடியல, என்னுடைய சாப்பாட்டை நான் வந்து என்னாலேயே நான் சமைக்க முடியல, அல்லது சாப்பிட முடியல, நான் தனியாக சமாளிக்க என்னால் முடியல. ஏன்னா என்னோட டாட்டர் வந்து ஷீஸ் அ டாக்டர். அவங்க வந்து அவங்க ஃபேமிலி வந்து வேறு இதில் இருக்காங்க, அப்போ தனி ஃபேமிலி. ஸோ எனக்கு துணைக்கு யாருமே இல்லை. ஸோ ஐ கம் பேக் டு மை ஹோம் டவுன். என்னால் முடியல அப்படின்னா வந்து I have to go to the doctor, take medicine, come home and sleep. So I'll be under the care of somebody else, dependent on somebody else. நிறைய பேரண்ட்ஸ் இந்த தப்பு பண்ணுறாங்க. They expect the children to be dependent on them. நேற்று வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு இருந்தேன், மாம்லா லீகல் ஹேன்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒரு ஜட்ஜு என்னோட மகன் வந்து சரியான படி நடக்கலை அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பேச்சு நடக்குது. அதில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு அந்த ஜட்ஜு. குழந்தைய வந்து நம்ம கைப்பிடிச்சு பேரண்ட்ஸை நடக்க வைக்கிறாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அந்த கையை விட்டுடல அப்படின்னா அந்த குழந்தை ஓடவோ தானாக செயல்படவோ கற்றுக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நிறைய சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்கக்கூடாது சொல்கிறாங்க. டிவி வந்து சினிமாவை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஒரு வில்லேஜ் கேர்ள் ஒன்றுமே தெரியல அப்படின்னா வந்து, ஸோ நான் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொன்னபடி ஐ ஆல்வேஸ் கீப் மை செல்ஃப் இன் அ லேர்ன் மோட். நம்மளுக்கு நிறைய மோட்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு மைக்ரோ ப்ராசர் இல்லை ஏதோ ஒரு இதுன்னா வந்து அதுக்கு நிறைய மோட்ஸ் இருக்குது. ஸோ மெனி மோட்ஸ் இட் கேன் ஆப்ரேட். அதேமாரி நம்மளை எந்த மோடில் நம்ம வச்சுக்கிறோமோன்றத பற்றி தான் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் இன் அ லேர்ன் மோட். ஸோ இது வந்து தமாஷா நினைக்கிறாங்க. ஸோ வெதர் வி கேன் லேர்ன் ஃப்ரம் சினிமா, வி கேன் டேக் நோட்ஸ் ஃப்ரம் டிவி சீரியல். உண்மைதான் அது. ஸோ இதெல்லாம் வேல்யூபிள் தாட்ஸ் தான். ஐ ஆல்சோ டேக் நோட்ஸ். ஏன்னா நான் வயசாக ஐ பிகம் ஃபர்கெட்ஃபுல். ஸோ இந்தமாரி வீடியோஸில் நான் அதை ஆட் பண்ணோன்னா ஐ மஸ்ட் டேக் நோட்ஸ். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் அ லேர்னர். ஸோ இது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.